வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2023 கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A reflected light is found to be plane polarized when an unpolarized light falls on a denser medium 60 degree with the normal. ஓகேவா? ஸோ அன்போலரைஸ்டு லைட் என்ன ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா 60 டிகிரி வித் த நார்மல். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ ரிஃப்ராக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் என்னென்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரூஸ்டர் லா படிச்சிருப்போம். இதில் 60 அப்படிங்கிறது I ப்ளஸ் R ப்ளஸ் 90 = 180 தெரியும். அப்போ நம்ம தெரிஞ்ச I வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 90 அடுத்த சைடு கொண்டாந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 60 அடுத்த சைடு கொண்டாந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஆரோட வேல்யூ 30. ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் 30. அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான், μ = 1/sin c. ஸோ அதுக்கு முன்னாடி மியூவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். மியூவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு sin I/sin r தான் ஃபார்முலா. ஸோ I ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60 தெரியும், R ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் தெரியும். இப்போ தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ sin 60க்கு வேல்யூ √3/2. அடுத்த வேல்யூ sin 30க்கு 1/2. அது ரெசிப்ரோக்கில் மாறிச்சுன்னா 2/1. 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். √3 கிடைக்கும். இப்போ மியூவோட வேல்யூ, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ √3. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், நமக்கு இந்த சியோட வேல்யூ தான் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ μ = 1/sin c, அதுதான் ஃபார்முலா. இந்த ரெண்டையும் இடம் மாற்றலாம். sin c-யையும் மியூவையும் என்ன செஞ்சுக்கோங்க, இடம் மாற்றலாம். மாற்றிக்கிட்டாங்க. மாற்றின பிறகு இப்போ மியூவுக்கு இப்போ தான் √3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த √3யை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இப்போ சியை ஒரு சைடு வச்சுட்டு மீது ஃப்ளாட் சைடு கொண்டு வந்தால், இந்த சைன் அடுத்த சைடு வந்தால் sin இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 கிடைக்கும். √3க்கு வேல்யூ என்ன, 1.732. 1/1.732. 1-ஐ 1.732ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், எப்படி டிவைட் பண்ணணும், கீழே பாயிண்ட் வச்ச நம்பர் வந்துருச்சு. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 1000. மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1000 டிவைட் பை 1732. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், இங்கே பாருங்கள். 1-ஐ 1.732ஆல் டிவைட் பண்ணோன்னா 0.57 கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சைன் டேபிள், காஸ் டேபிள், டேன் டேபிள்னு புக்கில் லாஸ்ட் பேஜஸில் இருக்கும். 12th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் லாஸ்ட் பேஜஸில் இருக்குது பாருங்கள். அதில் இந்த வேல்யூ 0.57க்கு நேரே என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ which is equal to ஆங்கிள் ஈஸியாக வந்துடும் 35.15. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 35 மேஜராக கிடைச்சாலே போதும். தேங்க்யூ.